ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 440வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், காதல் அறியாம உக்கிற்பின் ஏதிலார் நூல் என்பதாக அமைந்திருக்கின்றது. காதல் அறியாமை உக்கிற்பின் ஏதிலார் நூல் என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தன் விருப்பம் பிறருக்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காக செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும். நாங்கள் ஒரு தொழிலாக இருக்கட்டும், எங்களுடைய ஏதோ ஒரு முயற்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு விருப்பமானவற்றை நாங்கள் செய்கின்ற பொழுது அது இரகசியமாக நாங்கள் அதை செய்து முடிக்க வல்ல திறமை எங்களுக்கு இருக்குமாக இருந்தால், எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு செய்ய இருக்கின்ற சூழ்ச்சிகள் செய்வினைகள் எதுவும் பலிக்காமல் போகும் என்பதைத்தான் முதலாவது ஒரு அழகாக சொல்லி இருக்கின்றது. தன் விருப்பம் பிறருக்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்கு செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும். அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் காதல் அறியாம உக்கிற்பின் ஏதிலார் நூல் என்ற குரலுக்கான அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். பார்ப்போம். தமது விருப்பத்தை பகைவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவனிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமல் போகும். முதலாவது உரையின் சாரலில் தான் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் யாரும் அறியாதபடி, எங்களுடைய தொழில் எதாவாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் அறியாதபடி நாங்கள் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்களிடம் இருக்குமாக இருந்தால், எங்களுடைய எதிரிகள் எங்களை வீழ்த்துவதற்கு எடுக்கின்ற ஆயுதம் தீவினை. அந்த தீவினை அவர்கள் செய்கின்றது அது பலிக்காமல் போய்விடும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவனிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமல் போய்விடும். அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் காதல் அறியாமை உக்கிற்பின் ஏதிலார் நூல் என்ற பொருளுக்கான அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தன் செய்ய எண்ணியவற்றை பகைவர் முன்னதாகவே அறிந்து விடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தொழிலை செய்வதற்கோ அல்லது எங்களுக்கு விருப்பமானவற்றை செய்வதற்கோ நாங்கள் எண்ணி இருப்போமாக இருந்தால், அதை நாங்கள் ரகசியமான முறையிலே நாங்கள் செய்து அதை வென்று காட்டுவோமாக இருந்தால், எங்களுடைய எதிரிகள் எங்களை செய்வதற்கு, எங்களை வீழ்த்துவதற்கு, எங்களுக்கு செய்ய வேண்டிய தீவினைகளை அவர்கள் செய்ய வேண்டிய தீவினைகள் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான், அவர்களுக்கு செய்யாது பலிக்காமல் போய்விடும் என்பதைத்தான் 3 உரைகளும் அழகாக சொல்லி இருக்கின்றது. எங்களுடைய கிராமங்களிலே சொல்வார்கள் செய்வினை என்று. அதுவும் இதுக்கு பொருந்தும். ஒருவரை வீழ்த்துவதற்கு எதிரிகள் எடுக்கின்ற ஆயுதம் தீவினை செய்வினை. ஆகவே இதை எங்களுக்கு தேவையானவற்றை, எங்களுக்கு விருப்பமானவற்றை, எங்களுடைய தொழில்களை நாங்கள் ரகசியமான முறையிலே பாதுகாத்து வெல்வோமாக இருந்தால், மற்றவர்களுக்கு தெரியாமல் எதிரிகள் எங்களை ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த குரலாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. காதல் அறியாமை உக்கிற்பின் ஏதிலார் நூல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.